அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். 16 ஆண்டுகள் கடந்து விட்டன என்று நாட்காட்டி கணக்கை பார்க்கும் பொழுது நம் நெஞ்சில் நேற்று நடந்ததாக உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய குருதியை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவுகள் அந்த கோர இன அழிப்பு, மனிதகுல அழிப்பு நடந்து 16 ஆண்டுகள் கடந்து விட்டனவா என்ற எண்ணத்தை உண்டாக்குகின்றன. பல்லாயிரக்கணக்கில் கூட்டமாக சிங்கள கொடியவர்கள் இனவெறியோடு நம்முடைய தமிழீழ மக்களை, போராளிகளை கொல்வது அவர்களுக்கு அல்வா சாப்பிடுவது போல் வேட்டை. உயிர் தப்பிக்க ஒதுங்கியிருந்த மக்களை, பொதுமக்களை, ஆண்களை, பெண்களை, முதியவரை, குழந்தைகளை புத்த கொடியை ஏந்தி கொண்டு புத்தரின் அன்புக்கு தாங்கள் தான் அத்தாரிட்டி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொலை கும்பல், சிங்கள கொலைகார கும்பல் கொலை செய்தது. இந்த நாளில் நம்முடைய அந்த இன சொந்தங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது நம்முடைய பிரிக்க முடியாத கடமை. அந்த கடமை மட்டுமல்ல, பல்வேறு நினைவுகள் கொந்தளிக்கின்றன. இந்த நாளில் பல்லாயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய தமிழ் ஈழ மக்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வீர வணக்கம் செலுத்திக் கொள்கிறேன். இதே நாளில் நம்முடைய மாவீரர்களுக்கும் சேர்த்து வீர வணக்கம் செலுத்துகிறேன். தம்பி திலீபனுக்கும் சேர்த்து வீர வணக்கம் செலுத்துகிறேன். எவ்வளவு நிகழ்வுகள், நம்முடைய தமிழ் இன உயிர் அழிப்புகள் தமிழ் ஈழத்தில் தொடர்ந்தன. இன்றும் தீர்வில்லாமல் நம்முடைய மக்கள் தத்தளிக்கிறார்கள். அது பற்றியும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த பேரின அழிவு என்பது நமக்கு பேரிழப்பு, தாங்கிக் கொள்ள முடியாத உயிர் வாதை மனச்சான்றுள்ள தமிழர்களுக்கு. அதே வேளை இந்த தமிழீழ மக்கள் அவர்கள் செய்த ஈகம்தான் இந்த நிலக்கோலத்தில் தமிழர்கள் என்று ஒரு இனம் இருக்கிறது என்ற அடையாளத்தை உலகு தழுவிய அளவில் நிலைநாட்டி சென்றவர்கள். சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு உலகு தழுவிய அடையாளம் தமிழர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்களுக்கு பிறகு அயலாருக்கு அடிமையாகி போன நாம் தமிழ் இனம், அதற்கு ஒரு அரசு, அதற்கு ஒரு நாடு, தாயகம் இருக்கிறது என்ற அடையாளமே இல்லாமல் போனோம் 500-600 ஆண்டுகளுக்கு மேலே. அப்படி ஒரு இனம் இருக்கிறது உலகத்தில், அது தொன்மையான இனம் என்ற ஆய்வாளர்கள் இடத்தில் மட்டுமல்ல, சாதாரண உலக மக்களிடமும் அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை போராளிகள், தமிழீழ மக்கள். இந்த உலகின் முதல் மொழி, மூத்த மொழி, செம்மொழி, அது பேசக்கூடிய ஒரு இனம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஆய்வாளர்களுக்கு எடுத்துக்காட்டிய போராட்டம் நம்முடைய ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டம். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையிலே வழிகாட்டலிலே நடந்த அந்த விடுதலை போராட்டம்தான் உலகெங்கும் மூலை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழினம் ஒன்று இருக்கிறது என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, வீரஞ்செறிந்த இனம் இது. சங்க இலக்கியங்களை வைத்து வீரஞ்செறிந்த இனம் என்று நாம் சொல்லுவோம், நம்ப மாட்டார்கள். 20ஆம் நூற்றாண்டில், 21ஆம் நூற்றாண்டில் உலகம் வியக்கத்தக்க விடுதலை போராட்டம், உயிர் ஈகம், போர் மரம் காட்டிய இனம் தமிழீழத்தமிழினம். தன் உடம்பிலே வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு எதிரி படைமுகாம்களில் குதித்து தன்னை அழித்து கொண்டு பகைவனை அழிக்கக்கூடிய வீரமிக்க ஈகியர்கள், ஆண்கள், பெண்கள் நிறைந்த இனம் இந்த தமிழினம். செய்து காட்டிய இனம் இந்த தமிழினம். வெற்று வேற்று வீரம், வீராதி வீரர்கள் தமிழ்நாட்டிலே அரசியலில் இருக்கிறார்களா? அப்படி அல்ல. எந்த படமும் இல்லாமல், பகட்டும் இல்லாமல், பறைசாற்றலும் இல்லாமல் நடைமுறையில் செய்து காட்டியவர்கள். அந்த மக்களை லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் மக்கள், பொதுமக்கள் ஆதரித்து அவர்களுக்கு பின்பலமாக நின்றார்கள். வியப்பில்லையா இது? யாரோ தீவிரவாதி போராடி கொண்டிருக்கிறான், அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்கவில்லை. அது ஒரு மக்கள் போராக, வீரர்களால், புலிகளால் ஒரு மக்கள் போராக நடத்தப்பட்டது. மக்களின் மடியில் நின்று பிரபாகரன் போர் நடத்தினார். மக்களை விட்டு ஒதுங்கி வீர சாகசம் செய்யவில்லை. அதுபோல வீரம் மட்டுமல்ல, நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, தமிழ் இனத்தின் 3 அடித்தளம், 3 தூண்கள், 3 சிறப்புகள், அவர்களுடைய அறிவாற்றல், அவர்களுடைய வீரம், அவர்களுடைய அறம்,
வீரத்தை பற்றி பேசுகிறோம். அறிவாற்றல். சொந்தமாக அந்த சிறு பகுதியில் வானூர்தி கட்டி சிங்களனுடைய விமான படைத்தளத்தில் போய் வெடிகுண்டு வீசி தகர்த்த சாதனை, அறிவியல் சாதனை, வீர சாதனை ஈழத் தமிழர்களுக்கு உண்டு. சொந்த ஆயுதங்களை உருவாக்கினார்கள். வெளிநாட்டு கருவிகளை வாங்கியது மட்டுமல்ல, இவர்கள் தயாரித்தார்கள். அதற்கு நம்முடைய விடுதலை புலி ஈகியர்களுடைய வீரர்களுடைய பெயர்களை வைத்தார்கள். அதுபோல அறம். சிங்கள பொதுமக்கள் யாரையும் தீண்டாதீர்கள், பழிவாங்காதீர்கள், படுகொலை செய்யாதீர்கள் என்பது விடுதலை புலிகள் தலைமையுடைய கட்டளை. அந்த அறம் அனைவருக்கும் பொருந்தியது. சிங்களன் பேருந்திலே போகக்கூடிய நம்முடைய பயணிகளை மறித்து படுகொலை செய்தான், பேருந்தையே கொளித்து விட்டான். சிங்கள பௌத்த பிட்சுகள் அதை செய்தார்கள். அறம் பேசக்கூடிய சிங்கள பௌத்த பிட்சுகள் பயங்கரவாதிகளாக செயல்பட்டார்கள். மாறாக பிரபாகரன் படை அறச்செம்மல்களாக சாதாரண சிங்களச்சிக்கு எந்த துன்பமும் இழைக்காதீர்கள் என்றார்கள். சிங்கள படையாட்கள் கைது செய்யப்பட்ட போது கூட அரசியல் கைதிகளாக, போர் கைதிகளாக கௌரவமாக அவர்கள் நடத்தினார்கள். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலே இடைக்கால நிர்வாகம் அமைந்த பொழுது நள்ளிரவு 2 மணிக்கு பெண்கள் பாதுகாப்பாக போய் வர முடிந்தது. பாலியல் துன்புறுத்தல்களோ வழிப்பறி கொள்ளைகளோ எதுவும் இல்லை. ஆண் பெண் சமத்துவம். நம்முடைய தமிழீழ மக்கள் சில பேர் ஆண்கள் சிங்கள பெண்ணை காதலித்தால் திருமணம் செய்து கொள்ள சொன்னார். காவல்துறைக்கு தலைவராக இருந்த நடேசன் சிங்கள பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஒரு இன வெறி, அடுத்த இனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கேடுகட்ட எண்ணம், ஒரு பாசிஸ்ட் எண்ணம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் இல்லை. எங்கள் இனம் ஒடுக்கப்படுகிறது, எங்கள் உரிமை பறிக்கப்படுகிறது, எங்கள் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எங்கள் தாயகம் பறிக்கப்படுகிறது, அவற்றை மீட்க வேண்டும். இதுதான் தமிழீழ விடுதலை புலிகளுடைய கோரிக்கையை தவிர, லட்சியமே தவிர பகைவனை பழிவாங்க வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும், பகற்கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த அறம் எங்கிருந்து வந்தது? தமிழ் இன மரபிலிருந்து வந்தது. உலகெங்கும் வாழும் தமிழன் தமிழச்சிகளுக்கு சொல்கிறோம், பிரபாகரனுக்கு இந்த அறம், இந்த வீரம், இந்த அறிவாற்றல் அவருடைய படைக்கும் அவருக்கும் எப்படி வந்தது? மரபணுவிலிருந்து வந்தது. மறந்து விடாதீர்கள். 2000, 3000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகள், 10,000, 15,000 ஆண்டுகளுக்கு முன் பன்னாட்டு வணிகம் செய்த இனம். 11ஆம் நூற்றாண்டில் கூட மலேசியா பக்கத்திலே கடாரம் இருக்கிறது என்றும் சோழன் படையெடுத்து வென்றான். அவர்களை அடிமைப்படுத்தவில்லை, வென்றான், அவர்களிடம் கொடுத்து விட்டு வந்தான், நட்பு நாடாக்கினான். அவ்வளவுதான். நமக்கு போர் அறம் போதித்த இனம் நம் இனம். நான் பல தடவை சொல்வது, கரிகால் பெருவளத்தான் இளைஞனாக இருக்கும் பொழுது பாண்டியரும் சேரரும் படையெடுத்து வந்தார்கள். வெண்ணி பரந்தலை போர் தஞ்சை மாவட்டத்திலே, இப்பொழுது தஞ்சை மாவட்டம் சோழ நாடு. அது கோயில் வெண்ணி என்று பெயரில் அந்த ஊர் இருக்கிறது. சேரனுடைய மார்பிலே போய் கரிகாலன் விட்ட அம்பு பாய்கிறது, முதுகு வழியாக அம்பு வெளியேறுகிறது. அந்த சேரன் ஒரு தமிழன். எனக்கு புறமுதுகிலே புண் வந்து விட்டது, நான் கோழை என்று வரலாற்றிலே சபிக்கப்படுவேன் என்று வடக்கு இருந்து உண்ணான் ஒன்பிருந்து மடிகிறான். அவன் மடிந்த ஊர் சேரமா நல்லூர் என்று இருக்கிறது, கோயில் வெண்ணி பக்கத்திலே, அம்மாப்பேட்டை பக்கத்திலே. அவனுடைய மரபிலே வந்தவர்கள் விடுதலை புலிகள். சோழன் கரிகாலன் மரபிலும் சேரமான் உண்ணாவிரதமிருந்து மடிந்தானே வீரன், அவன் மரபிலும் வந்தவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு பின்பு அதை விடுதலை புலிகள் மெய்ப்பித்து காட்டினார்கள். இன்றைக்கு நாம் இவற்றையெல்லாம் பேசும் பொழுது நம்முடைய வீரம், அறிவு, அறம் மூன்றையும் நாம் மரபு வழியில் பெற்றிருந்தாலும் நடைமுறையில் பிரபாகரனிடமிருந்து கற்றுக்கொள்வோம், விடுதலை புலிகளிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்குரியது, எல்லாருக்கும் உரியது. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு உரியது. இந்த நாளில் அந்த படிப்பினைகளையும் நாம் கற்றுக்கொள்வோம், சூளுரைப்போம். தமிழர்கள் மீது படிந்துள்ள அடிமைத்தனங்களை எங்கே படிந்திருந்தாலும் அகற்றுவோம். அப்படிப்பட்ட ஒரு உறுதியையும் இந்த நாளில் எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு தமிழர்களே, நான் தமிழ் மண்ணிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நாம் தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஈகத்தை, வீரத்தை, மகத்துவத்தை பாராட்டுகிறோம். தேவை, பாராட்ட வேண்டும். அதோடு நம்முடைய கடமை முடிந்து விடவில்லை. நீ என்ன வீரனாய் இருக்கிறாய், நீ என்ன வீராங்கனையாய் இருக்கிறாய், நீ என்ன அறிவாற்றலோடு இருக்கிறாய், நீ என்ன அறத்தோடு செயல்படுகிறாய் என்று ஒவ்வொரு தமிழன், தமிழச்சி, தமிழ்நாட்டு மக்கள் தங்களை தாங்களே சோதித்துக் கொள்ள வேண்டும். ஆமாம், என்னென்ன கேடுகள். தமிழன் என்று சொல்லுவதற்கு அதற்கு குற்றம். அது சொன்னாலே இன வெறி என்கிறான். இந்தியன் அல்லது பாரதியன் என்று சொல் என்று ஒரு கும்பல் வடக்கே இருந்து வருகின்ற கும்பல் சொல்லுகிறது. இங்கே இருக்கிற கையாள் கும்பல் திராவிடன் என்று சொல் என்கிறது. தமிழனே, தமிழச்சியே, உன்னுடைய இயற்கையான இனத்தின் பெயரை சொல்லக்கூட உரிமை இல்லாமல் கேடுகட்ட நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாயே,
இதை போக்குவதற்கு என்ன செய்ய போகிறாய்? இதையும் சிந்தி. இன்றைக்கு எழுச்சி வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே, என்ன உணர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. அது என்ன அவலம்! பகல்காமிலே ஒரு 26 பேர் சுற்றுலா போன பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டார்கள். பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. சுற்றுலா போன அப்பாவி மக்களை யாரா இருந்தாலும், நான் சொன்னேன் பிரபாகரன் சிங்கள பொதுமக்களை தொடக்கூடாது என்றார் என்று. இந்த கயவர்கள் பகல்காமிலே போய் சுற்றுலா போன மக்களை சுட்டுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு எந்த லட்சியமே இருக்கட்டுமே, அந்த லட்சியத்துக்காக இந்த அயோக்கியத்தனத்தை, இந்த மனித படுகொலையை, இந்த வன்முறையை, பகல்காம் படுகொலையை நாம் ஆதரிக்கக்கூடாது. அந்த கயவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நமக்கு அதிலே மாற்று கருத்தில்லை. அந்த கயவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் 26 பேர் பாதிக்கப்பட்டதற்கு பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறது இந்தியா. பாகிஸ்தான் ஓகேகள் நடந்து நாம் சொல்லவில்லை. அவர்கள் சர்வாதிகார நாடு நடத்தி கொடுக்கிறார்கள், சர்வாதிகாரிகள். அதில் மாற்று கருத்து இல்லை. அதை தீர்க்க வேண்டியது அந்த பாகிஸ்தான் மக்களுடைய பொறுப்பு. ஆனால் நம்முடைய ஈழத்திலே லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர் அமைத்த குழு கடைசி நாட்களில் 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று அறிக்கை கொடுத்தது. பான் கி மூன் அமைத்த குழு 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று ஐநா கேட்க நாதி இல்லையே. 26 பேருக்கு படை எடுப்பு இந்தியா முழுக்க. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்திய அரசு கொடியேந்தி இராணுவத்துக்கு வீர வணக்கம் செலுத்தி இராணுவ ஊர்வலம் நடத்துகிறார். மு க ஸ்டாலின் அப்பா என்ன செய்தார்? இன்னைக்கு தான் மு க ஸ்டாலின் என்ன செய்கிறார்? நம்முடைய இனம் அங்கே அழிக்கப்பட்ட பொழுது திமுக மட்டும் நான் குறை சொல்ல நினைக்காது. அதிமுக அப்படித்தான், பல கட்சிகள் அப்படித்தான். மனிதர்கள், கொள்கையை விடுங்க, அந்த அப்பாவி மனிதர்கள் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் படுகொலை செய்யப்படும் பொழுது கேட்க நாதியற்று போனவர்கள் நாம். ஏன்? நமக்கென்று சொந்த அரசு இல்லை. 1.25 கோடி இருக்கிறான் சிங்களன், அவனுக்கு ஒரு அரசு இருக்கிறது. 8 கோடி தமிழர்களுக்கு சொந்த அரசு இல்லை தமிழ்நாட்டிலே. டெல்லிக்கு கீழே ஒரு பாளையப்பட்டாக, ஒரு பிராந்தியமாக, ஒரு மண்டலமாக இருக்கிறது. எனவே 8 கோடி பேர் இருந்தாலும் இதன் குரல் வெளியிலே அங்கீகரிக்கப்படாது, ஏற்கப்படாது. அந்த நிலையிலே நாம் இருக்கிறோம். நாதியற்ற இனமாக இருக்கிறோம், அரசியல் அனாதைகளாக இருக்கிறோம் தமிழ்நாட்டிலே. ஏன்? இங்கே இந்திய தேசிய காங்கிரஸ், பாஜக அண்ணன் தம்பி 2 பேர் இந்திய ஏகாதிபத்தியவாத ஆதிக்கவாதிகள். தமிழர்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும், தமிழச்சி இந்தியை தன் மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தமிழை கைவிட வேண்டும் என்ற சதித்திட்டம் கொண்டவர்கள். அவர்களுக்கு கொல்லைப்புற வழியாகவும் நேர்முக வழியாகவும் கை கொடுத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளை, பதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக, இன்னும் பல கட்சிகள். எனவே தான் நாம் இனம் அழியும் பொழுது தமிழ்நாட்டிலே பலர் போராடினோம், பல பேர் சிறைக்கு போனோம். யாருமே போராடாமல் இல்லை. பல வடிவங்களிலே பல பேர் போராடினார்கள், தீக்குளித்தார்கள். 18 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். பல பேர் பல வடிவங்களிலே பல காலங்களிலே சிறைக்கு போனோம். ஆண்டு கணக்கிலே சிறையிலே இருந்தார்கள் நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம். பொட்டாவிலே போட்டார்கள். அந்த அம்மா ஜெயலலிதா பொட்டாவிலே பிடிச்சி ஓடிச்சு. இதெல்லாம் செய்தோம். பெரிய கட்சிகள் தலையிடவில்லை என்று அதைத்தான் சொல்லுகிறேன். தமிழ்நாடு போராடவே இல்லை என்பதல்ல, நிறைய நடத்தியிருக்கிறோம். நம்ம சக்தி போதவில்லை, அதை உணர வேண்டும். நம் சக்தியை பெருக்க வேண்டும். விடுதலை புலிகள் ஈகத்தை, ஈழத்தமிழுடைய போர்க்குணத்தை பாராட்டும் பொழுது அதை பாராட்டுவதை விட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடாது. நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நம்மீது இந்தி திணிக்கும் பொழுது, நம்மீது இந்திய ஏகாதிபத்தியவாதம் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது, தமிழ்நாட்டு உரிமைகளை காக்க, தமிழ் தாய்மொழியை பாதுகாக்க எந்த அளவு போராட்டம். 1 மாதம் சிறைக்கு போக தயாராக இருக்கிறோமா? 2 மாதம் சிறைக்கு போக தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் விடுதலை புலிகளை போராட்டுவது, ஈழத்தை போராட்டுவது என்பதெல்லாம் இது ஒரு உத்தியாக போய்விடும், ஒரு தந்திரமாக போய்விடும். வீரமாக பேசியது போல் இருக்கும், நான் வீரனாக இருக்க மாட்டேன். வீரமாக பேசியது போல் இருக்கும், நான் வீராங்கனையாக இருக்க மாட்டேன் என்று அந்தரங்க மனசுக்குள் தந்திரம் செய்வதாக அர்த்தமாகிவிடும். தயவு செய்து ஒரு மாற்றம் வர வேண்டும். ஒரு நாட்டு மக்களை அப்படியே போர்க்களத்துக்கு வந்து விடாது. தமிழகத்தில் வந்து விடவில்லை. எல்லா போர்க்களத்துக்கும் தற்கொலை படையா வருவர்களும் வருவார்கள், சாதாரண படையா வருவர்களும் வருவார்கள், மக்கள் போராட்டம் நடத்தி சிறைக்கு போரும் போவார்கள், வெளியில் இருந்து கொண்டு ஆதரிக்கிற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களும் இருப்பார்கள். இந்த பல்வேறு வடிவங்களில் படிகளில் தான் ஒரு புரட்சி என்பது எழுச்சியை காணும். அப்படித்தான் தமிழ்நாட்டிலேயும் தமிழ் பேசிய இறையாண்மை மீட்புக்கு
உரிமை மீட்புக்கு, தமிழ் மொழி பாதுகாப்புக்கு பல வடிவங்களிலே போராட வேண்டும். சிறைக்கு போக அஞ்சக்கூடாது. ஒன்று மட்டும் நம்முடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம், தமிழ்நாட்டிலே ஈழத்தை போல ஆயுத போராட்டம் வெற்றி பெறாது. அங்கே நிலைமை வேறு, இங்கு நிலைமை வேறு. மக்கள் எழுச்சி போராட்டம், மக்கள் போராட்டம், இதிலும் உயிர் தியாகம் செய்ய வேண்டும். 2018 ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது எப்படி? அறப்போராட்டம். 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 19 வயசு பிஞ்சு பெண் குழந்தை, 19 வயசு பிள்ளை ஸ்னோலின் வாயில் முழக்கமிட்டு போனால் ஸ்டெர்லைட் ஆலை மூடு என்று கல்லூரி மாணவி படித்து கொண்டிருந்தவள். அதற்காக வாயிலே பார்த்து சுட்டுக் கொண்டான். யார்? தமிழ்நாட்டு போலீஸ், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். ஆனாலும் அந்த பிணத்தை வாங்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். 13 பிணத்தை வாங்கவில்லை. ஆலையை மூடியை சட்டப்படி அறிவிக்கை கொடு, அதன்படி பிணங்களை வாங்குகிறோம் என்று அப்படித்தான் வாங்கினார்கள். இன்று வரை மூடி கிடக்கிறது, காலியாகிவிட்டது ஸ்டெர்லைட். வேறு இடங்களுக்கு வேறு வடிவில் அந்த நோயாளிகளை கூட்டி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த போராட்டத்தை நடத்தியது நம்முடைய இனம். 65 மொழி போரிலே 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நான் 11ஆவது படித்தவன், போராட்டத்திலே கலந்து கொண்டவன். திருக்காட்டுப்பள்ளியிலே சப் இன்ஸ்பெக்டர் தங்கையன் 210 ரவுண்டு சுடுறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் ஊர்வலத்துக்கு முன்னால் துப்பாக்கியை காட்டி வானத்தை நோக்கி ஒரு சூடு சுட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் இருந்தவன் சொல்கிறேன். சிதம்பரம் மாணவன் ராஜேந்திரன் தொடங்கி 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வீர இனம் தமிழ்நாட்டு தமிழினம். விவசாய போராட்டம், மின்சார கட்டையை பிடுங்கினா பட்டையை எடுப்பேன் என்ற முழக்கத்தோட 40 பேருக்கு மேல் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இலவச மின்சாரம் வந்தது. அப்படி போராட்டமே செய்யாத இனம் அல்ல தமிழ்நாட்டு தமிழினம். போராடி இருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் போராடுவோம். இந்த வீரத்தை பெற வேண்டும். பல படிமுறைகள் இருக்கிறது, படிக்கட்டுகள் இருக்கின்றன. போராட வேண்டும் என்றால் எல்லா மக்கள், நாங்கள் 8 கோடி பேருங்க, 8 கோடி பேரும் ஆயுத போராட்டம் நம்ம ஊரில் பயன்படாது என்று சொல்லிவிட்டேன். அது வேறு. சிறைக்கு போகும் போராட்டம் எல்லாரும் வாருங்கள் என்பதல்ல. அதில் வெப்பநிலைக்கு ஏற்ப, மனநிலைக்கு ஏற்ப, ஃபாரன் ஹீட்டுக்கு ஏற்ப என்னென்ன போராட்டமோ ஜனநாயக வடிவத்தில், அற போராட்டத்தில் அத்தனை வடிவத்திலும் அத்தனை லேயரிலும் நம்ம ஆள் இருக்கணும். யாராருக்கு என்ன வாய்ப்போ அவரவர்களும் அந்தந்த படிய போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். வெளியில் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் நம்மை ஆதரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டால் நாம் புள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு செலுத்தக்கூடிய வீர வணக்கத்தை ஈகி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லையேல் இது ஒரு சம்பிரதாயம், சடங்கு என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். நாம் வலுவாக இருந்திருந்தால், 8 கோடி பேர் நமக்கு ஒரு ஆற்றலோடு இருந்திருந்தால் ஈழத்துக்கு இந்த கெதி ஏற்பட்டிருக்குமா? காட்டி கொடுக்கக்கூடிய கட்சிகள் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இங்கே கோல் வச்சு கொண்டிருக்கின்றன. அந்த துணிச்சலில் தான் இந்திய ஏகாதிபத்தியம் ஈழத்தில் தமிழின அழிப்புக்கு துணை போனது. கொல் என்றது, தமிழினத்தை அழி என்று டெல்லியிலிருந்து உத்தரவு போட்டார்கள். பல நாடுகள் ஆதரவை திரட்டி தந்தது இந்திய ஏகாதிபத்தியம். இந்த சுண்டக்கா சிங்களனுக்கு இவ்வளவு நாடு ஆதரவு. அன்றைக்கு இருந்த சோனியா காந்தி, மன்மோகன் சிங் அரசு, பிரணாப் முகர்ஜி வெளியுறவு அமைச்சர், இந்த கும்பல் தான் உலகெங்கும் நாடுகளுடைய ஆதரவை திரட்டி தந்த ஈழத்தில் தமிழினத்தை அழிப்பதற்கு துணை செய்த கும்பல். எனவே இந்த வீரத்தை, இந்த ஈகத்தை போற்றும் பொழுது நாம் நம்மை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், இன்னும் நம்முடைய இன உரிமையை, இன தாயகத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப நம்முடைய உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் முள்ளிவாய்க்கால் ஈகியருக்கு வீர வணக்கம் செலுத்தி, மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி, தம்பி திலீபனுக்கும் வீர வணக்கம் செலுத்தி என்னுடைய வீர வணக்க உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.